Welcome to Yanmax Civil Mythical. In the video, we will talk about coordinate geometry. Example 1. Do the points 3, 2, minus 2, minus 3 and 2, 3 form a triangle. This triangle form பண்ணுமான்னு கேக்குறாங்க. அப்படி form பண்ணுச்சு அப்படினா அது என்ன type of triangle னு கேக்குறாங்க. இது coordinates கொடுத்திருக்கிறதுனால நீங்க graphல plot பண்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. Graphல plot பண்றதுனா 3, 2 எங்க இருக்கும்? For example, இங்க இருக்கும் 3, 2. Minus 2, 3 na minus 2, minus 3. Minus 2, minus 3. 2, 3 na 2, 3. கொஞ்சம் மேல. So 2, 3. So இப்போ இந்த triangle எப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. Okay. இப்போ இந்த triangle எப்படி இருக்கு? இந்த triangle இல்லையான்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? Two sides, sum of the two sides is greater than the third side. ரெண்டு சைடு ஆட் பண்ணா மூணாவது சைடை விட அது பெரிய வேல்யூ கொடுக்கணும். அதுதான் ட்ரையாங்கிளோட ஜெனரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிச்சா அப்படி ஃபார்ம் பண்ணால் என்ன ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. இப்போ இதை PQR அப்படி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ PQR டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். PQன்னு கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து என்னது? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ நான் இதுதான் xy னா first point இது x1 y1 இது x2 y2. இந்த ஃபார்முலா x1 minus x2 னு போட்டுக்கலாம், தப்பில்லை. இது ஜெனரல் ஃபார்முலா. நான் இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டாலும் பண்ணலாம். ஏன்னா ஸ்கொயர் ஆகும்போது எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக மாறிடும், அதனால பிரச்சனை கிடையாது. இப்போ -2 -3 the whole square plus minus 3 minus 2 the whole square. So இப்போ minus 5 the whole square plus minus 5 the whole square. So 5 square பண்ணோம், minus 5 square பண்ணாலும் 25 தான், plus 5 square பண்ணாலும் 25 தான், root 50. Next QR கண்டுபிடிக்க போகிறோம். Qக்கும் Rக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். x2 minus x1 மைனஸுங்கிறதுனால அடுத்த ஸ்டெப்பில் அது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 minus of minus 3. So 2 plus 2 the whole square, 3 plus 3 the whole square. So 4 plus 4 square plus 6 square. 16 plus 36 root 52. Okay. Next RP கண்டுபிடிக்க போகிறோம். RPனா இது x1 y1 இது x2 y2. இல்லை இங்கேருந்து மைனஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ 2 minus 3 the whole square plus 3 minus 2 the whole square. ஸோ -1 the whole square plus 1 square. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், 1 plus 1 2. ஏன் அதனால் -1 ஸ்கொயர் பண்ணால் 1ன்னு சொல்கிறேன் அப்படின்னா -1 into -1 வரும், ரெண்டு மைனஸும் சேர்ந்து +1 தான் வரும். அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே root 52. இதை விட கண்டிப்பாக இது பெரிய வேல்யூவாக தான் இருந்திருக்கும். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது பெருசாக இருந்ததுன்னா, மூணாவது நம்பரை விட பெருசாக இருந்துச்சுன்னா அது ட்ரையாங்கிள் தான். ஸோ இதில் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா PQ square plus RP square is equal to QR square. இந்த root 50 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 50, root 2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2, இதை ஸ்கொயர் பண்ணால் 52. இந்த ஃபார்மேட்டில் வருதுன்றதுனால அப்போது QRங்கிறது ஹைப்போடெனஸாக வந்துடும். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஆயிடுச்சு.